அதில் சந்தேகம் என்ன? அவர் நிர்பந்திக்கப்பட்டு இருக்கிறார். அந்த காரணத்தினால அவர் போயிருக்கார். அந்த யார் நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்க? யாரால? எப்படி? பிஜேபி தான். அவங்களுக்கு தான் நிறைய ஏஜென்சி இருக்குல்ல. இடி இருக்குது, சிபிஐ இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது. அவங்க அவங்களுடைய அடியாட்கள் நிறையா பேர் வச்சுருக்காங்க. அந்த அடியாட்கள் மூலமாக நெருக்கடி கொடுக்குறாங்க. அவ்வளோ எளிதாக சொல்லிட முடியுமா? 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துடைய பொதுச் செயலாளர், அதிமுகவுக்கு அப்படின்னு ஒரு தனி தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர், இப்படி இருக்கும்போது அவராக தான் ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. எந்த மாயக்கரங்களோ அவர் வந்து தள்ளலை. அவருக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இடைவெளி இருக்குது. அவருக்கு இன்னும் கூட்டணி அமைப்பதற்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதா அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் பாஜகவை தேடி டெல்லி வரைக்கும் போகணும்? அவர் டெல்லி வர ஏன் போனார் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பத்திரிகையாளர்கள் கேட்டீங்க. அவர் என்ன சொன்னார் சொல்லுங்கள். அவர் வந்து நான் என் அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னார். ரைட். அப்புறம் போன பிறகு எதற்காக அமித்ஷா அவர்களை சந்திச்சிட்டாரா? சந்தித்து என்ன கேட்டார்? நான் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளுக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? மாமரத்தில் மட்டும்தான் மாங்காய் பறிக்க முடியும், அதில் தேங்காய் பறிக்க முடியாது.